Hi, hello, welcome to my channel. This is Amira, Glow Up with Butterfly. Tada! Today in the Foxtailோட Ceramide Super Cream Hydrating Moisturizer ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து ₹445. இதோட நெட்ஒர்த் வந்து 50 கிராம்ஸ் 445 rupees. கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வந்து இது நான் 2 டப்பாக ஆர்டர் பண்ணும்போது ஒரு ₹607 தான் எனக்கு வந்துச்சு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இது வந்து சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு போட்டிருக்கு. உண்மையாகவே இது வந்து அப்படியா, எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுமாங்கிறத நான் போக போக நான் சொல்கிறேன் நான். தென் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வந்து சோடியம் ஹாலரோனேட் கிராஸ் பாலிமர் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கான ஹைட்ரேஷன் கொடுக்கும். சில பேருக்கு வந்து டக்குன்னு எனக்கு மாய்ஸ்சரைசர் போட்டால் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுது அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிறது வந்து அப்படி ட்ரை ஆக விடாது, ரொம்பவே நரிஷிங்காக வச்சுக்கும். ஒரு டீப் லேயர்ஸ்க்கு போய் ஒரு லாங் லாஸ்டிங்கான ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்கும். தென் வந்து இதில் ஹாலரானிக் ஆசிட் இருக்குது. ஹாலரானிக் ஆசிடும் வந்து சூப்பர் இன்க்ரீடியன்ட் தான் நரிஷ்மெண்ட்டுக்கு. நமக்கு வந்து இன்டென்ஸ்டான ஹைட்ரேஷன் கொடுக்கும். சாஃப்ட் அண்ட் ப்ளம்பியாக நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். தென் வந்து இதில் இருக்கிற சூப்பர் ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து செரமைட்ஸ். மெயினாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதே செரமைட் மாய்ஸ்சரைசர் தான். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் செரமைட்ஸ் இருக்குது. செரமைட் ஏபி, செரமைட் என்பி அண்ட் செரமைட் இஓபி. இது மூணுமே வந்து பிளான்ட் பேஸ்ட் செரமைட்ஸ். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், டெய்லிக்கும் நான் யூஸ் பண்ணலாமா, தென் வந்து டே டைமில் யூஸ் பண்ணணுமா, நைட் டைமில் யூஸ் பண்ணணுமா, இது யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் என்னோடய ஸ்கின் வந்து ரிசல்ட் எல்லாம் தெரியும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து விசிபிள் ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கின் பேரியரே இல்லை, எனக்கு டெக்ஸ்சரே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்மூத்தாக ஆகிற ஸ்கின் வந்து உங்களால் நல்லாவே அச்சீவ் பண்ண முடியும். செரமைட்ஸுங்கிறது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் லாக் பண்ணி வச்சுக்கும். நேச்சுரலான ஒரு ஈரப்பதம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நல்லாவே லாக் பண்ணி வச்சுக்கும். ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ஒரு ப்ளம்பி ஃபீல் கொடுக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பவுன்சியாக இருக்கும். காலைல நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அடுத்த நாள் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் இருக்கும். ஒரு ட்ரை ஃபீல், இச்சி ஃபீல்லாம் அது இருக்கவே இருக்காது. ஸோ டே பை டே நீங்கள் டெய்லி ரொட்டீனில் வந்து செரமைட்ஸ் ஆட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு டன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செரமைட்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் யூஸ் பண்ணுங்கள். செரமைட்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப பிசுன்னு இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு. மேபி இது டே டைமில் வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நைட் டைமில் வந்து நீங்கள் செரமைட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டன்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி ஏஜிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நீங்கள் நினச்ச ஸ்கின்னை வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஃபேர் ஆகணும், ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. க்ளோ ஆகணும் நம்மளோட ஸ்கின், ப்ளம்பியாக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும். நம்மளோட நேச்சுரலான ஸ்கின்னை வச்சே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டர்டான ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைங்க. ஓவர் ப்ளீச் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர், சீரம், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டடான க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். செரமைட் பேஸ் க்ரீமாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தென் வந்து இது ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்கு. பட் இது ஆல் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நோ, இது ஆல் ஸ்கின் டைப்புக்கெலாம் செட்டே ஆகாது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இது நான் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும், ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்காத மாய்ஸ்சரைசர், ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா, நான் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்ளை பண்ணும்போது ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாய்ஸ்சரான ஒரு ஸ்கின் டோன் தான் இருந்துச்சு. ஒரு 15 to 20 minutes ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே மேட் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா நம்ம மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கோமா, என்ன இது இப்படி இருக்குது, மேட்டிஃபையிங்காக இருக்குது, நம்ம ஏதோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கே, எப்படி அது அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, க்ளோ இருக்குது என்னோடய ஸ்கின்னுக்கு, போட்டதுக்கப்புறம் க்ளோ இருக்குது, டல்லெல்லாம் ஆகலை.
பட் மேட்டிஃபையிங்காக இருக்குது. ஸோ ஆனால் ஆல் ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்காங்க. நானே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஸ்கின் டைப் தான். சம்டைம்ஸ் வந்து எனக்கு இந்த 2 சீக்ஸுமே ட்ரை ஆகிடும். எல்லா டைமும் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் செட் ஆகலை. மேபி நான் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறதுனால செட் ஆகாமல் இருக்கலாம். பட் என்னோட தம்பி வந்து ஆயிலி ஸ்கின் டைப். அவன் சூப்பர் ஆயிலி ஸ்கின். ஸோ அவனுக்குலாம் இது வந்து நல்லாவே செட் ஆகுது. அவன் ஒரு 19 ஏஜில் தான் இருக்கான். அவன் யூஸ் பண்ணுற அவனோட ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே செட் ஆகுது. அவனுக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான். அவனுக்கு வந்து சூப்பராக அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு எனாஃப் ஹைட்ரேஷன் வந்து அது பத்தலை ஆக்சுவலாக, அதுதான் சொல்லணும். பட் இது ஒரு நல்ல டீசெண்டான மாய்ஸ்சரைசர் தான், நான் குறையெல்லாம் சொல்லலை. செரமைடு இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. இது ரெண்டுமே நல்ல இன்க்ரீடியன்ட் தான். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குன்னு நான் எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணலை. மேபி சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸாலேயே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இச்சிங், இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன தான் செரமைட்ஸுமே கொடுத்துருந்தாலுமே இச்சிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுனால இந்த கம்பெனி கொஞ்சம் இந்த ஃப்ரேக்ரன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணால் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில பேர் ஆயிலி சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் மட்டும் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ஒத்துக்கும். நான்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி என் ஸ்கின்னை நல்லா தான் வச்சுக்கிறேன். பாரபின், சல்ஃபேட் ஃப்ரீ, க்ரூவல்ட்டி ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ். பட் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுலாம் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு இது நிஜமாக சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்லாம் வந்து இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். சூப்பராக இருக்கும். அதுவும் டே டைம்லலாம் மாய்ஸ்சரைசர் போடாதவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் ஃபாக்ஸ்டைல் மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் என்ன நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட் அண்ட் கீயோட செரமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து 5 எசென்ஷியல் செரமைட்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக் ரைஸ் வாட்டர் இருக்குது. தென் ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா pH 5.5 தான். ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, பாராபின் கிடையாது, சல்ஃபேட் கிடையாது, க்ரூவல்ட்டி ஃப்ரீ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 100 கிராம்ஸே வந்து உங்களுக்கு 350 ருபீஸில் வரும். ரொம்பவே ஒரு டீசெண்டான மாய்ஸ்சரைசர். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் இது வந்து என்னோடய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபார் ட்ரை டு சென்சிட்டிவ் ஸ்கின். இல்லை மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னு. சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு நல்லாவே சூட் ஆகும். உங்களோட ஸ்கின்னை காம் பண்ணும். சில பேருக்கு எனக்கு நோஸ் கிட்ட இரிட்டேஷன் இருக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் ரொசீஷியா மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு நல்லாவே அப் டு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு நல்லாவே வரும். ஸோ நல்லாவே இது யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செரமைட் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்க்கு வந்து பார்த்தாச்சு. இது ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள்ஸ், இது ட்ரை டு சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டிங் த பெல். தேங்க்யூ ஸோ மச்.